வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா ஒரு தேர்தல் முடிவை பத்தி இல்லைங்க. தமிழ்நாட்டு அரசியலையே உலுக்குன ஒரு மாபெரும் பூகம்பம். ஆமாம், 2026 சட்டமன்ற தேர்தல்ல தளபதி விஜய் அவங்களோட தமிழக வெற்றிக் கழகம் அதாவது தவக அடிச்ச அந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பத்தின ஒரு விரிவான ஆலோசல் தான் இது. இது சாதாரண வெற்றி இல்ல, சினிமா கிளைமேக்ஸை விட மிகப்பெரிய ட்விஸ்ட். வாங்க உள்ள போகலாம். இந்த அலசல்ல நம்ம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். இந்த தேர்தல் அதிர்வலை எப்படி உருவாச்சு, முறியடிக்கப்பட்ட அந்த வரலாற்று சாதனை என்ன, இந்த மாபெரும் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள், பாரம்பரிய கட்சிகளோட சரிவு, அப்புறம் ஃபைனலா ஆட்சியை பிடிக்க போற அந்த மேஜிக் நம்பர் கணக்கு, இதை எல்லாம் ஒன்னொன்னா டீகோட் பண்ணுவோம். முதல்ல இந்த 2026 தேர்தல் அதிர்வலைய பத்தி பேசிடுவோம். வெறும் 2.5 வயசான ஒரு கட்சி எப்படி இவ்ளோ பெரிய அரசியல் அடித்தளத்தையே ஆட்டம் காண வச்சது? 108. இந்த நம்பரை கேட்டாலே பல பேருக்கு இப்போ தலை சுத்துதுன்னு சொல்லலாம். ஆமாங்க, தேர்தல் களத்துல முதல் முறையா கால் எடுத்து வச்ச தவக தன்னோட முதல் தேர்தலையே ஜெயிச்ச இடங்களோட எண்ணிக்கை தான் இது. எந்த ஒரு பாரம்பரிய அரசியல் பேக்ரவுண்டும் இல்லாம இந்த மேஜிக் எப்படி சாத்தியமாச்சுன்னு நினைச்சா நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு நிமிஷம் இந்த ஒப்பீட்டை பாருங்க. இத அரசியல் விமர்சகர்கள் ஒரு டேவிட் அண்ட் கோலியாட் சண்டைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பல தசாப்த காலமா அரசியல் இருக்கிற 28 கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான ஆளுங்கட்சி கூட்டணி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெறும் 2.5 வருஷமே ஆன எந்த கூட்டணியும் இல்லாம சிங்கிளா களமிறங்கின தவைக்க. இவ்வளவு பெரிய மெகா கூட்டணிய ஒற்றை மனுஷனா நின்னு எப்படி வீழ்த்துனாங்கிறது தான் இந்த தேர்தலோட ஹைலைட். சரி, அடுத்து நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆர் அவங்களோட வரலாற்று சாதனையை முறியடிச்சு தமிழக அரசியல் வரலாற்றையே எப்படி தவேகம் மாற்றி எழுதியிருக்குன்னு பார்ப்போம். 35%க்கும் மேலான வாக்கு வங்கி இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆய்வாளர்கள் தரவுப்படி 1.5 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை தவேக வாங்கியிருக்கு. சொல்லப்போனா சில விமர்சகர்கள் இது 39% கூட தாண்டி இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. புதுசா வந்த ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாக்கு வங்கி கிடைச்சது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம். இதை கொஞ்சம் வரலாற்று பின்னணியோட ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே புரியும். 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவங்க முதல் முறையா தேர்தலை சந்திச்சப்போ 34% வாக்குகளை பெற்று ஒரு இமாலய சாதனையை படைச்சாரு. ஆனா இப்போ 2026 தளபதி விஜய் அந்த சாதனையை 35%க்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி அதிகாரப்பூர்வமா முறியடிச்சிருக்காருன்னு அரசியல் நோக்கர்கள் ரொம்ப ஆச்சரியத்தோட சுட்டி காட்டுறாங்க. ஓகே, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். தவக வெற்றியின் பின்னணி. மக்கள் ஏன் இப்படி வாக்களிச்சாங்க? அவங்களோட மனநிலை என்னவா இருந்துச்சு? இந்த சார்ட்டை கவனிங்க. மக்களோட இந்த அதிரடி தீர்ப்புக்கு 2 முக்கிய காரணங்களை ஆய்வாளர்கள் சரிசமமா பிரிக்கிறாங்க. ஒரு 50% ஆளுங்கட்சியின் செயல்பாடுகள் மேல இருந்த கடுமையான அதிருப்தி. மீதி 50% என்னன்னா விஜய் மேல மக்கள் வச்சிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த அதிருப்தியும் நம்பிக்கையும் சேர்ந்ததுதான் இந்த இமாலய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம இந்த ரிசல்ட்டுக்கு இன்னொரு பெரிய காரணம் 85லிருந்து 86% வரை பதிவான வரலாறு காணாத வாக்குப்பதிவு. எப்பவுமே கிராமப்புறங்கள்ல அதிகமாகவும் சென்னை மாதிரியான நகரங்கள்ல கம்மியாகவும் ஓட்டு பதிவாகும் இல்லையா? ஆனா இந்த முறை அந்த இடைவெளி மொத்தமா உடைக்கப்பட்டு கிராமம் நகரம்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லா தரப்பு மக்களும் மாற்றத்தை விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல சுதந்திரமான டிஜிட்டல் ஊடகங்கள் முன்வைக்கிற ஒரு கருத்தை நம்ம கவனிக்கணும். அதிகாரம் இப்ப பிரதான ஊடகங்கள் கிட்டையும் ஐடி விங்குகள் கிட்டையும் இருந்து நேரடியாக பொதுமக்களுக்கும் டிஜிட்டல் குரல்களுக்கும் மாறியிருக்கு. அதாவது எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட சப்போர்ட்டும் இல்லாம சாதாரண மக்கள் மூலமாவும் யூடியூபர்கள் மூலமாவும் மட்டுமே இந்த பிரம்மாண்ட வெற்றி சாத்தியமாகிருக்குங்கிறது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாரம்பரிய கட்சிகளின் வீழ்ச்சி. அரசியல் ஜாம்பவான்கள் எப்படி சரிவை சந்திச்சாங்கன்னு பார்க்கலாம். இந்த தரவுகளை பாருங்க. இது வெறும் தோல்வி இல்ல, ஒரு மிகப்பெரிய சரிவு. குறிப்பா முதலமைச்சரோட சொந்த தொகுதியான கொளத்தூர் கோட்டையிலேயே அவருக்கு பலத்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 31 ஆளுங்க கட்சி அமைச்சர்கள் பின்னடைவையோ தோல்வியையோ சந்திச்சிருக்காங்க. அதே போல பிரதான எதிர்கட்சியா இருந்த அதிமுக கரூர் மாதிரியான பல தொகுதிகள்ல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தங்களோட சொந்த கொள்கைகளை முன்னிறுத்துறதை விட விஜயை எதிர்க்கிறதுலேயே குறியா இருந்ததால பெரிய சறுக்களை சந்திச்சிருக்காங்கன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. கள நிலவரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. ஒரு பக்கம் பாரம்பரிய கட்சிகள் பல இடங்கள்ல வாக்குகளுக்காக பணப்பட்டுவாடாவையும் பரிசுகளையும் நம்பி இருந்ததா கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. ஆனா மறுபக்கம் வெறும் தவகையோட அந்த விசில் சின்னம் அப்புறம் விஜயோட தொலைநோக்கு பார்வை, இது மேல மக்கள் வச்ச முழுமையான நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு வாக்குகளா மாறி இருக்குன்னு அரசியல் பார்வையாளர்கள் அடிச்சு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையை பத்தி அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் சொல்ற ஒரு கூர்மையான விமர்சனத்தை நாம கவனிக்கணும்.
திமுக உதயநிதியை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கினால் அக்கட்சியின் அழிவு மிக விரைவாக நடக்கும்னு அவர் வெளிப்படையா எச்சரிக்கிறார். அதாவது விஜயோட அந்த அசுர வேகத்துக்கும் இப்போ இருக்கிற திமுக தலைமையின் செயல்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க தங்களை மாத்திக்கலனா இன்னும் பெரிய சரிவை சந்திப்பாங்கன்னு அவர் சுட்டிக்காட்டுறார். சரி, இப்போ ஃபைனல் அண்ட் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். அதுதான் பெரும்பான்மைக்கான கணக்கு. ஆட்சியை பிடிக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118. இந்த நம்பர் தாங்க இப்போ தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுது. நம்ம சட்டமன்றத்துல அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர் இதுதான். நிலவரப்படி பார்த்தா தவகை இப்போ 108லிருந்து 109 இடங்கள் வரைக்கும் கைப்பற்றியிருக்காங்க. பெரும்பான்மைக்கு இன்னும் கொஞ்சம் இடங்கள் தேவைப்படுது. அதனால ஒரு 4 இடங்களை வச்சிருக்கிற காங்கிரஸ், தலா 2 இடங்களை வச்சிருக்கிற இடதுசாரி கட்சிகள், அப்புறம் விசிகா இவங்களோட வெளியிலிருந்து வரும் ஆதரவை தவக கேட்க வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு அஜெண்டா என்னன்னா, மாநிலத்துல ஆளுநர் ஆட்சியை வந்துடக்கூடாது, அதாவது பாஜகவோட மறைமுக தலையீடு வந்துடக்கூடாதுங்கிறது தான். இதுக்கு அரசியல் நிபுணர்கள் ஒரு அருமையான வரலாற்று தீர்வு முன்வைக்கிறாங்க. அதுதான் 2006 கருணாநிதி மாடல். அன்னைக்கே பெரும்பான்மை இல்லாதப்போ கூட்டணி கட்சிகளுக்கு எந்த அமைச்சரவை பதவியும் கொடுக்காம வெளியிலிருந்து மட்டுமே ஆதரவை வாங்கி ஒரு ஸ்ட்ராங்கான அரச கலைஞர் கருணாநிதி நடத்தினார் இல்லையா? அதே மாடலை இப்போ விஜய் கையில் எடுக்கணும்னு ஆய்வாளர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இப்போ இந்த விரிவான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வச்சிருக்கு. இத்தனை காலமா தமிழ்நாட்டை ஆண்ட அந்த திராவிட மாடல் அரசியல் முடிவுக்கு வந்து ஒரு புதிய தமிழ் தேசிய அரசியல் உதயமாயிருக்கா? இந்த புதிய அடையாளம் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை எப்படி மாற்றப் போகுது? இதெல்லாம் நாம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சிந்தனையோட இன்னைக்கு அலசலை முடிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பத்தின இந்த டேட்டா அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஊடகத் தரவுகள் அப்புறம் அரசியல் விமர்சகர்களோட பார்வையை மட்டுமே வச்சு பல அரசியல் கணக்குகளை அப்படியே தலைகீழா மாத்தின இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். வாங்க நேரடிய விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல நம்ம சோர்சஸ்ல இருந்து கிடைச்ச ஒரு பிரம்மாண்டமான நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 108. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாதுங்க. எந்த ஒரு அரசியல் பேக்ரவுண்டும் இல்லாத நடிகர் விஜய் ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம், அதாவது தவக, அவங்களோட முதல் தேர்தலிலேயே ஜெயிச்ச தொகுதிகளோட எண்ணிக்கை இதுதான். இது அரசியல் வட்டாரத்திலேயே எவ்வளவு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம தனியா சொல்ல வேண்டியதில்லை. சரி, இந்த பெரிய அரசியல் மாற்றத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை தெளிவா அனலைஸ் பண்றதுக்கு இந்த தேர்தல் பூகம்பம் எப்படி நடந்துச்சு, அவங்க முறியடிச்ச சாதனைகள் என்ன, இந்த பிரம்மாண்ட வெற்றியோட சீக்ரெட், எப்படி பெரும்பான்மையை தொட போறாங்க, டிஜிட்டல் உலகத்துல நடந்த போர், அப்புறம் மாறிப்போன அரசியல் சித்தாந்தங்கள்னு இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம டேட்டா அடிப்படையில ஒன்னொன்னா பார்க்க போறோம். இப்போ இந்த 2026 தேர்தல் பூகம்பத்தோட ஆரம்பத்துக்கு வருவோம். சொல்லப்போனா இது தமிழ்நாட்டுல காலம் காலமா இருந்த 2 பெரிய கட்சிகளோட ஆதிக்கத்தையே ஆட்டம் காண வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம டேட்டா என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு பெரிய கூட்டணியும் இல்லாம தனியா நின்னு 35%க்கும் அதிகமான வாக்குகளை தவகை வாங்கியிருக்காங்க. நம்புங்க, 1 கோடி வாக்குகளை கடந்து ஒரே நைட்ல மாநிலத்தோட தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் அரசியல் சக்தியா அவங்க உருவெடுத்திருக்காங்க. இது சாதாரண விஷயமே இல்ல. மக்களோட மனநிலை எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றதுக்கு இதுதான் நேரடி சாட்சி. ஆனா இந்த வெற்றியோட உண்மையான பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் பின்னாடி போய் வரலாற்றை செக் பண்ணி பார்க்கணும். இந்த டேட்டாவை பாருங்களேன். 1977ல எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட முதல் தேர்தல்ல 34% வாக்குகள் வாங்கினது தான் இதுவரைக்கும் ஒரு பெரிய ரெக்கார்டா இருந்துச்சு. ஆனா அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தவகவோட இந்த என்ட்ரி அந்த நீண்ட கால சாதனையை பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட 35லிருந்து 39% வரைக்கும் வாக்குகளை பெறும்னு கணிக்கிறாங்க. இது நிஜமாவே ஒரு புதிய மைல்கல் தான். இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குங்க. அதுதான் 85% அப்படின்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க வாக்குப்பதிவு. வழக்கமா பாத்தீங்கன்னா கிராமங்களை விட சிட்டில ஓட்டிங் கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த முறை சென்னை மாதிரி பெருநகரங்கள் கூட கிராமங்களுக்கு ஈடா 85% தொற்றுருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? மக்கள் மத்தியில ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான ஏக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்குன்னு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. சரி, இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரலாம். எப்படி இந்த பிரம்மாண்டமான மாற்றம் சாத்தியமாச்சு? இந்த வெற்றியோட சீக்ரெட் என்ன? அதை பத்தி அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மூத்த அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவங்களோட இந்த அனாலிசிஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, தவைகவோட வெற்றி வெறும் சினிமா கவர்ச்சியால மட்டும் வந்ததில்லையா, ஆளுங்கட்சி மேல இருந்த ஒரு 50% கடுமையான அதிருப்தியும் அது கூடவே விஜய் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்ற அந்த 50% நம்பிக்கையும் சேர்ந்ததுதான் இந்த இமாலய வெற்றிக்கு காரணம்னு அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தரவுகள் ஒரு பெரிய முரண்பாட்டை காட்டுது. ஒரு பக்கம் 28 கட்சிகள் கொண்ட ஆளுங்கட்சியோட பிரம்மாண்டமான கூட்டணி,
ஆனா மறுபக்கமோ எந்த ஒரு சாதி மத இல்லனா பிராந்திய கணக்குகளையும் நம்பாம வெறும் விசில் சின்னத்தையும் மக்கள் மேல வச்ச நம்பிக்கையும் மட்டுமே நம்பி கிளம்புறங்கன தவேகாவோட ஒற்றைப்படை பயணம் பாரம்பரிய அரசியல் வியூகங்களை இதை அப்படியே தவிடுபடி ஆக்கிடுச்சு. ஓகே, இப்போ 108 சீட் ஜெயிச்சாச்சு. ஆனா அடுத்து என்ன? ஆட்சியை பிடிக்க போற அந்த பெரும்பான்மைக்கான பாதை எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதுதான் இப்போ எல்லார் முன்னாடியும் இருக்கிற ஒரு முக்கியமான லாஜிக்கல் கேள்வி. 108 இடங்கள்ல வென்றிருக்கிற ஒரு கட்சி ஆட்சி அமைக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118 எப்படி தொட போறாங்க? அந்த மீதமுள்ள இடங்களை அவங்க எப்படி கவர் பண்ணுவாங்க? இங்க தான் அனலிஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டை சொல்றாங்க. தவேக எந்த ஒரு ஃபார்மல் கூட்டணி இல்லாமலேயே காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் இடதுசாரி கட்சிகள் கிட்ட இருந்து ஒரு வெளியிலிருந்து அளிக்கப்படும் ஆதரவு மூலமா இந்த 118 தொடுவாங்கன்னு கணிக்கிறாங்க. குறிப்பா ஒரு சில குறிப்பிட்ட இஷ்யூஸ் அடிப்படையில இந்த மதச்சார்பற்ற கட்சிகள் தவேகக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நம்ம தரவுகள் சுட்டிக்காட்டுது. இந்த நம்பர்ஸ் கொடுத்த ஷாக்கு சாதாரணமானது இல்லைங்க. சுயாதீன ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆளும் முதலமைச்சரே அவரோட சொந்த தொகுதியான கொளத்தூர்ல பின்னடைவை சந்திச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 31 அமைச்சர்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, இல்லனா தோத்து போயிருக்காங்க. இதுல இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கரூர் மாதிரியான பல முக்கிய பகுதிகளில் 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சரி, இப்போ கிரவுண்ட்ல நடந்த விஷயங்களை பார்த்தோம். ஆனா இதை விட ஒரு பெரிய போர் டிஜிட்டல் உலகத்துல நடந்திருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, பாரம்பரிய ஊடகங்களும் ஆளுங்கட்சியோட பெரிய ஐடி விங்குகளும் சேர்ந்து தவடக்கோட கேரக்டரை டேமேஜ் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணாங்களாம். ஆனா சாதாரண மக்களும் யூடியூபர்களும் சேர்ந்த ஒரு விர்ச்சுவல் ஆர்மி எந்த ஒரு பவர்ஃபுல் பேக்ரவுண்டும் இல்லாம அந்த மாபெரும் கட்டமைப்பே அடிச்சு காலி பண்ணிட்டாங்கன்னு இண்டிபெண்டன்ட் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் ரொம்பவே பெருமையா பதிவு செய்றாங்க. கடைசியா இந்த தேர்தல் முடிவுகள் மூலமா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் சித்தாந்தமும் எப்படி மாறி இருக்குன்றத பத்தி ஆய்வாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாப்போம். இங்க ஒரு பயங்கரமான டிபேட் போயிட்டு இருக்கு. சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த திராவிட மாடல் அப்படின்றதே சமீபத்துல உருவாக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம் தான், அதை மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா மக்கள் இப்போ ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பரந்த அளவிலான தமிழ் அடையாளம் அப்புறம் தங்களுக்கு நேரடியா நன்மை தர்ற மக்கள் நலன் சார்ந்த அரசியலை நோக்கி மக்கள் நகர்ந்துட்டாங்கன்னு இந்த தரவுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. அது மட்டும் இல்லாம மத்த கட்சிகள்லாம் இந்த புது ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நம்ம ஆதாரங்கள் ரொம்ப நியூட்ரலா பதிவு செய்றாங்க. சொல்லப்போனா பாஜக இன்னுமே தமிழ்நாட்டுல காலுன்றது தவறிடுச்சு. நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகளை விட்டுட்டு வெறும் விஜய் எதிர்ப்பை மட்டுமே பேசினதால சர்க்கிளை சந்திச்சிருக்காங்க. அப்புறம் விஎஸ்ஐ மாதிரியான கட்சிகள் பழைய கூட்டணிகளையே நம்பியிருக்காம தங்களோட வியூகங்களை முழுசா மாத்தி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது ஆய்வாளர்கள் இதை வெறும் ஒரு புதுக்கட்சியோட வெற்றியா மட்டும் பார்க்கல. இது காலங்காலமா இருந்த பழைய அரசியல் ஆதிக்கங்களோட முடிவு. அது மட்டும் இல்லாம இது ஒரு புதிய மதச்சார்பற்ற அப்புறம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அடிப்படையா வச்ச ஒரு புது அரசியல் யுகத்தோட ஆரம்பம்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. இது நம்ம சிந்திக்க வைக்கிற ஒரு ஆழமான கேள்வியோட விட்டு செல்லுது. தவேகாவோட இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியால பல வருஷமா இருந்த அரசியல் ரூல்ஸ் எல்லாம் இப்ப முற்றிலுமா மாத்தி எழுதப்பட்டிருக்கு. பாரம்பரிய இருகட்சி ஆதிக்கம் உடைந்த இந்த நிலையில இந்த புது அரசியல் சூழல் மாநிலத்தோட எதிர்காலத்துக்கு எதை குறிக்குது? இது ஒரு புது விடியாளா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விளக்கத்துல இணைந்திருந்தமைக்கு ரொம்ப நன்றி.